لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் ஒரு மதிப்பிற்குரிய சகோதரர்களே மாணவ சகோதரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, உபதேசம் செய்தவனாக, வசியத்து செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையை துவங்குகின்றேன். சூரா முல்கில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகான அமல்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த மரணத்தையும் இந்த ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்துள்ளான். இந்த படைப்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். படைப்பாளன் படைத்ததன் நோக்கத்தை படைப்பினங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். இந்த நோக்கமே அறியாமல் கால்நடைகளைப் போல, மிருகங்களைப் போல மறுமையை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக எத்தனையோ படைப்புகள், எத்தனையோ மனிதர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்ற நோக்கத்தை தெரியாமல் அல்லாஹ் அந்த நோக்கத்தை சொல்லுகிறான். அல் மௌத வல் ஹயாத், அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அமலால் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. புகழ்பெற்ற இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தஃப்சீர் விரிவுரையாளர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை கூறுகிறார்கள், லம் யகுல் அக்ஸரு அமலா இன்னமா قال அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களில் அதிகமாக அமல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காக என்று கூறவில்லை, மாறாக அழகான அமல்களை செய்பவர்கள் யார், அஹ்ஸனு அமலா, அழகான அமல்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்றான். அஹ்ஸனு அமலா என்றால் என்ன பொருள்? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவுரை தொடர்கிறார்கள். خالصا لله
அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் நாடி செய்யப்படும் அமல்கள். அதுதான் அழகான அமல்கள். அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிகாட்டுதலின்படி சுன்னத்தான முறைப்படி செய்யப்படும் அமல்கள். அதுதான் அழகான அமல்கள். அதுதான் அஹ்ஸனு அமலா. இதுதான் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், அஹ்ஸனு அமலா என்றால் அஹ்லஸுஹு வ அஸ்வபுஹு. அஹ்லஸுஹு பரிசுத்தமான அமல். அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் நாடி, அல்லாஹ்வின் திருமுகத்தை மட்டும் நாடி செய்யப்படக்கூடிய அமல்கள் அஹ்லஸுல் அமல். அமல்களிலேயே ஹாலிஸாக சுத்தமான இஹ்லாஸாக செய்யப்படும் அமல். அஸ்வபுஹு ஸவாபான அமல், சரியான அமல். இந்த அஹ்லஸும் அஸ்வபும் சேர்ந்தால்தான் ஒரு அமல் அஹ்ஸனான அமலாக இருக்க முடியும். அஹ்லஸ் வ அஸ்வப். அஸ்வப் என்றால் சரியான அமல். நபி அவர்கள் வழிகாட்டிய அந்த சுன்னத்தான வழிமுறைப்படி செய்யப்படுகின்ற அமல். இஹ்லாஸ் இருக்கும் பொழுது ஷிர்க் இருக்காது, சுன்னத் இருக்கும் பொழுது பிதஅத் இருக்காது. இந்த இஹ்லாஸும் சுன்னத்தும் இருக்கக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ் கூறுகின்ற அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனு அமலா. அந்த இஹ்லாஸை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வமா உமிரு, அவர்களுக்கு வேறு எந்த கட்டளைகளும் இடப்படவில்லை, ஒரு கட்டளை தவிர. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன், முக்லிஸ்களாக, உள தூய்மை உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்தவர்களாக, இஹ்லாஸ் உடையவர்களாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு தவிர அவர்களுக்கு வேறு எந்த கட்டளையும் அல்லாஹ் இடவில்லை. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நியத்துகளை பொறுத்துத்தான் உங்களுடைய அமல்கள் இருக்கிறது. நியத்துகளை பொறுத்துத்தான் உங்களுடைய அமல்கள் இருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன நோக்கமாக கொண்டு அமல் செய்தாரோ அந்த நோக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நியத்து வைத்திருந்தால், எதிர்பார்த்திருந்தால் அது அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களின் உலக ஆதாயத்தையும் பேரையும் புகழையும் எதிர்பார்த்திருந்தால், அவருடைய நியத்தில் உலகம் இருந்திருந்தால், மானவா, அவன் நியத்து வைத்தது அவனுக்கு கிடைக்கும். அவன் நியத்து வைப்பது உயர்வானதாக இருக்குமா தாழ்வானதாக இருக்க வேண்டுமா என்பதை அவன் தான் தீர்மானிக்க வேண்டும். அவன் ஆசைப்படுவது, அவன் லட்சியம் வைப்பது, அடியான் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தமா, அடியார்களுடைய பேரும் புகழும் பணமுமா என்பதை அடியான் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ் அதில்தான் சோதனையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதில்தான் சோதனையை வைத்திருக்கின்றான். உங்களுடைய நியத் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்க வேண்டுமா, அல்லது அடியார்களுடைய பேரும் புகழும் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ் கூறுகின்றான், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்களோ, மறுமையில் அல்லாஹ்வின் முன் நிற்பதை ஆதரவு வைத்தவர்களாக இருக்கிறார்களோ, فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا, சாலிஹான அமல்களை அவர் செய்து கொள்ளட்டும். وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் யாரையும் இணை சேர்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அது சிறிய வகையான இணை வைப்பாக இருக்கட்டும், பெரிய வகையான இணை வைப்பாக இருக்கட்டும், எந்த இணை வைக்கும் அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கக்கூடியவன் எந்த இணை வைப்பும் வைக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம்ம செய்யக்கூடிய அமல் அமலன் சாலிஹா, சாலிஹான அமலாக இருக்கும். இன்னமல் அஅமாலு பின்னியாத், இந்த ஹதீஸை கூறினோம். உலமாக்கள் கூறுகிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ், இந்த நபிமொழி, இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற இந்த நபிமொழி சுலூசுல் இல்ம்,
கல்வியில் 1/3. கல்வியை 3ஆக பிரித்தால் அதில் ஒரு பங்கு இந்த ஹதீஸ் தான். ويدخل في 70 بابا من الفقه. மார்க்க சட்டத்தில் ஃபிக்ஹுடைய 70க்கும் மேற்பட்ட பாடங்களில் இந்த ஹதீஸ் தேவைப்படும். 70க்கும் மேற்பட்ட ஃபிக்ஹுடைய பாடங்களில் இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற இந்த ஹதீஸ் தேவைப்படும். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது, அல்லாஹ்விற்காக செய்யப்பட்ட அமல் மட்டும்தான் மக்பூலான அமலாக இருக்கும், அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் அமலாக இருக்கும். அல்லாஹ் அல்லாத உலகத்தையோ அல்லது உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் பெயரையோ புகழையோ எதிர்பார்த்திருந்தால் அவருடைய அமல் பாழாகிவிடும். அவருடைய அமல் பாழாகிவிடும். அதைத்தான் சூரா ஹூத் 15-16 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون. யார் இந்த உலகத்தையும் இந்த உலக அலங்காரங்களையும் உலக ஆதாயங்களையும் எதிர்பார்த்த அமல்களை செய்கிறார்களோ நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நிரப்பமாக நாம் கொடுத்து விடுவோம். அவர்கள் எதிர்பார்த்த இந்த உலகத்தின் பேரையும் புகழையும் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவோம். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. லா யுபஹஸூன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார். உலகத்தில் நிரப்பமாக வழங்கப்படும், உலகத்தில் குறையின்றி வழங்கப்படும், ஆனால் மறுமையில் அவர்களுடைய நிலைமை உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார். நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு இல்லை. மறுமை ஆখিরাத்தில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் வழங்கப்படாது. وَحَبِطَ مَا صَنَعُوا فِيهَا. இந்த துன்யாவில் அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் حَبِطَ مَا صَنَعُوا فِيهَا, அழிந்துவிடும், பாழாகிவிடும். وَبَاطِلٌ مَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் பாத்திலாகிவிடும். எனவே இஹ்லாஸ் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு அமல். அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த தூண் இல்லாமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஹ்லாஸ் என்ற தூண் இல்லாமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸை பற்றி பல ஹதீஸ்களை சொல்லியுள்ளார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸதகத்து சிர் துத்ஃபிஉ கதப ரப். ஸதகத்து சிர், ரகசியமாக செய்யப்படும் தர்மங்கள், சதகாக்கள். பிற மனிதர்கள் அறியாத வண்ணம் ரகசியமாக சிர்ராக செய்யப்படும் சதகாக்கள் துத்ஃபிஉ கதப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை போக்கிவிடும். பைஹக்கியில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். பிறர் அறியாமல் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை போக்கிவிடும். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் என்று விதிக்கூடிய இந்த ஹதீஸ், ஸதகத்து சிர் துத்ஃபிஉ கதப ரப், ரகசியமாக செய்யப்படும் சதகாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை போக்கிவிடும். நாம் அனைவரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். 7 வகை கூட்டத்தார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சபஅத்துன், அந்த 7 வகை கூட்டத்தினருக்கும் அர்ஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். இமாமுன் ஆதுலுன் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், நீதமான ஆட்சியாளன், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே தன்னுடைய வாலிபத்தை கடிக்கக்கூடிய வாலிபர், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களையே நாடிக்கொண்டிருக்கும் இதயத்தை கொண்ட ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய அடியார்.
وَرَجُلَانِ تَحَابَّا فِي اللَّهِ اجْتَمَعَا عَلَيْهِ وَتَفَرَّقَا عَلَيْهِ. இரண்டு நபர்கள் அல்லாஹ்விற்காகவே ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்விற்காகவே ஒருவரை ஒருவர் நட்பு கொண்டார்கள், அல்லாஹ்விற்காகவே சந்தித்துக் கொண்டார்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தும் சென்றார்கள். وَرَجُلٌ دَعَتْهُ امْرَأَةٌ ذَاتُ مَنْصِبٍ وَجَمَالٍ. செல்வமும் அழகும் நிறைந்த ஒரு பெண்மணி தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது, தனிமையில் தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த பாவத்தினுடைய அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அந்த தருணத்திலும் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று விலகிக் கொண்ட அந்த நபர், وَرَجُلٌ تَصَدَّقَ بِالصَّدَقَةِ فَأَخْفَاهَا حَتَّى لَا تَعْلَمَ شِمَالُهُ مَا تُنْفِقُ يَمِينُهُ. ஒரு அடியான் சதகா செய்கிறான், அவன் வலக்கையில் செய்யக்கூடிய அந்த சதகா இடக்கைக்கு தெரியாத வண்ணம் மிகவும் ரகசியமாக சதகா செய்கிறான். அடுத்து ஒரு மனிதரை பற்றி கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், وَرَجُلٌ ذَكَرَ اللَّهَ خَالِيًا فَفَاضَتْ عَيْنَاهُ. தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுத கண்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார், அல்லாஹ்வின் பயத்தால், அல்லாஹ்வின் நேசத்தால் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. இந்த ஏழு கூட்டத்தாரையும் பொதுவாக இணைக்கக்கூடிய ஒரு பண்புதான் இஹ்லாஸ். உலமாக்கள் கூறுகிறார்கள், وَهَؤُلَاءِ السَّبْعَةُ مَذْكُورُونَ فِي الْحَدِيثِ. இந்த ஏழு கூட்டத்தார், அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் இந்த ஏழு கூட்டத்தார் இஹ்லாஸ் என்னும் சொந்தக்காரர்கள், இஹ்லாஸ் என்னும் பண்புடையவர்கள். எனவேதான் அவர்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைத்த போதிலும் அல்லாஹ்வை மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த ஏழு கூட்டத்தாரும் இஹ்லாஸ் பண்புள்ளவர்கள், இஹ்லாஸ் என்னும் பண்புள்ளவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதீஸ் குதுசி, அனா அக்னா ஷுரகாஇ அனி ஷிர்க். அல்லாஹ் கூறுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், அனா அக்னா ஷுரகாஇ அனி ஷிர்க். இந்த அடியார்கள் இணை வைப்போடு கலந்து செய்யக்கூடிய அமல்களின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் இல்லை. மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீ மஇய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு. எவர் ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அதில் என்னையும் என்னோடு சேர்த்து மற்றவரையும் பங்காக்கிக் கொள்கிறாரோ அவரையும் நான் விட்டு விடுவேன், அவர் செய்த அந்த ஷிர்கான அமலையும் நான் விட்டு விடுவேன், அந்த ஷிர்கான அமலின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுஸி அறிவிக்கிறார்கள். சொர்க்கத்தில் நற்செய்தி கூறப்பட்ட 10 நபி தோழர்கள் ஒருவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யகூன லஹு ஹிபுன் மின் அமலின் ஸாலிஹின் ஃபல்யஃஅல். உங்களில் ஒருவர் ரகசியமான ஒரு அமலை தொடர்ந்து செய்ய முடியும் என்றால் அவர் தனது வாழ்க்கையில் ரகசியமான ஒரு அமலை வைத்துக் கொள்ளட்டும். பிறர் யாரும் அறியாதவர் ஒரு ரகசியமான ஒரு நல்ல அமலை அவர் தொடர்ந்து பேணுதலாக செய்து வரட்டும். அது புதையலாக அவர் பொத்தி வைக்கட்டும். படைப்புகளுடைய பிற மனிதர்களுடைய பார்வைக்கு தெரியாதவாறு அவர் தனித்திருக்கும் பொழுது அந்த நன்மையான காரியங்களை அவர் செய்து கொள்ளட்டும். இப்ராஹிம் அல்-ஹர்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், كانوا يستحبون أن يكون للرجل خبيئة من عمل صالح لا تعلم به زوجته ولا غيرها. முன் சென்ற சலஃபுகளை பற்றி சொல்லுகிறார்கள். كانوا يستحبون, அந்த சலஃபுகள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரகசியமான ஒரு அமலை அவர்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்வதற்கு விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா லா தஅலம பிஹி ஸௌஜது, தனக்கு மிகவும் நெருக்கமான அந்தரங்கமான உறவுள்ள தனது மனைவி கூட
தெரியாத ஏதாவது ஒரு நன்மை அவர்களின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கும் தனக்கு மட்டுமே தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை சலஃபுகள் தங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அமலை சலஃபுகள் தங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள். ஸைனுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறப்படுகிறது. அவர்கள் மாவினுடைய மூட்டையை தினமும் இரவில் நகரில் உள்ள அனைவரும் உறங்கிய பின்பு மூட்டை முதுகில் சுமந்து செல்வார்கள். அந்த உணவினுடைய அந்த மாவுடைய கோதுமை மாவுடைய மூட்டையை சுமந்து செல்வார்கள். யதீமான வீடுகளுக்கு, விதவைகள் உள்ள வீடுகளுக்கு, ஃபுகராக்கள் உள்ள வீடுகளுக்கு, யாரும் பார்க்காத நேரங்களில் அந்த வீடுகளுக்கு சென்று மூட்டைகளை இறக்கி வைப்பார்கள். அவர் மரணிக்கும் வரை இந்த மூட்டைகளை வைக்கும் நபர் யார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. என்று அவர் மரணித்தாரோ அதற்கு அடுத்த நாளிலிருந்து ஏறக்குறைய 100 வீடுகளுக்கு மூட்டை வருவது நின்றுவிட்டது. அவர் மரணித்த பிறகுதான் மனிதர்கள் கூறினார்கள், இப்படி இரவில் யாரும் அறியாத வண்ணம் உதவி செய்து கொண்டிருந்தவர் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பது அவருடைய மரணத்திற்கு பின்புதான் தெரிய வந்தது. ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறது, இன்கான ரஜுலு யஜ்லிசுல் மஜ்லிஸ் ஃபதஜிஉஹு அப்ரதுஹு மினல் புகா. கல்வியுடைய சபைகளில் எங்களின் நல்லடியார்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை கூட அடுத்தவர்கள் அறியாத வண்ணம் அந்த கண்ணீரையும் மறைத்து விடுவார்கள். தங்களையும் மீறி கண்ணீர் வருமே ஆனால் யாரும் அறியாத வண்ணம் அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விடுவார்கள். அப்படி தங்களுடைய ஈமானை தக்வாவை மறைத்து அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள். قال بعض السلف كان الرجل يبكي 20 سنة خشية لله وامرأته معه لا تعلم. சலஃபுகளில் சிலர் தொடர்ந்து 20 ஆண்டுகள் இரவு நேரங்களில் எழுந்த அழுது தொழுபவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து 20 ஆண்டுகள் இரவில் எழுந்து தொழுபவர்களாக இருந்தார்கள். ஆனால் அது அருகில் படுத்திருக்கும் மனைவிக்கு தெரியாத வண்ணமாக இருந்தது. 20 வருடமும் மனைவிக்கு தெரியாத வண்ணம் அவர்கள் இரவில் தொழுபவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களை பற்றி கூறப்படுகிறது, போர்களின் போது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது முகத்தில் திரையிட்டவர்களாக போர் செய்வார்கள். முகத்தை மூடிக்கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்களாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் இருந்தார்கள். وصام داود نبيه 40 سنة لا يعلم به أهله فكان يحمل الطعام صباحا إلى دكانه. தாவூத் இப்னு அபீஹிர் ரஹிமஹுல்லாஹ் 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றார்கள். தன்னுடைய வீட்டில் இருக்கும் மனைவி மக்களுக்கு கூட தெரியாத அளவு அந்த நோன்பை 40 வருடம் மறைத்து வைத்திருந்தார்கள். தன்னுடைய கடைக்கு உணவை எடுத்து செல்வார்கள், அதை தர்மம் செய்வார்கள். தன்னுடைய கடைக்கு உணவை எடுத்து செல்வார்கள், அதை தர்மம் செய்வார்கள். كان يحمل الطعام صباحا الى دكان فيتصدق به في الطريق. செல்லும் பாதையிலே தர்மம் செய்து விடுவார்கள். ويرجع عشيا الى اهله فيفطر معه. மாலை நேரம் மக்ரிப் அடையும் பொழுது வீட்டிற்கு திரும்புவார்கள். அங்கே வந்துதான் அவர்கள் நோன்பு திறப்பார்கள். அது அந்த குடும்பத்திற்கு கூட தெரியாது. இது 40 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ويظن اهل السوق انه قد اكل في البيت. சந்தையில் இருப்பவர்கள், கடை வீதிகளில் இருப்பவர்கள், இவர் வீட்டிற்கு சென்று சாப்பிடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ويظن اهل البيت انه اكل في السوق. வீட்டில் உள்ளவர்கள் இவர் மதிய வேளைகளில் சந்தையில் கடை வீதியில் சாப்பிடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள் யாரும் அறியாத வண்ணம் இந்த அமலை அவர் மறைத்து அல்லாஹ்விற்காக மட்டும் செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட அமல் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் கஃபி. அல்லாஹ் தகியான அடிமையை நேசிக்கின்றான்,
ஹஃபியான அடிமை நேசிக்கின்றான். அது என்ன? தகி. தக்வாவுடைய அடிமை தகி. தக்வா உள்ள அடிமை தகி. ஹஃபி மறைவாக அமல்களை செய்பவர், மறைவாக அமல்களை செய்பவர் அவர்தான் ஹஃபி. அப்படிப்பட்ட அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக நம் வாழ்வில் இஹ்லாஸான அமல்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதாக இதோடு முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஷேக் சுலைமான் அர்-ருஹைலி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எனது வாழ்க்கையில் இஹ்லாஸ் வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது சுலைமான் அர்-ருஹைலி அழகான ஒரு தீர்வை சொன்னார்கள், அழகான ஒரு வழிகாட்டுதலை வழங்கினார்கள். உனது தினசரி வாழ்வில் யாரும் அறியாத ஒரு நல்ல அமலை நீ செய்து கொள், அதை தொடர்ந்து செய். அது உனக்கும் உன்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். பிறர் யாருக்கும் தெரியாத வண்ணம் அதை பேணுதலாக செய்வோம். அது நீ தொழுகக்கூடிய 2 ரக்காத் தொழுகையாக இருக்கலாம், அது நீ செய்யக்கூடிய சதகாவாக, ரகசியமான சதகாவாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம். இப்படி அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கின்ற உன்னுடைய ஏதாவது ஒரு அமல் தினமும் இருக்க வேண்டும். அது எதற்கு அடையாளம்? உன்னுடைய கல்வியில் இஹ்லாஸ் இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறிதான் யாருமே அறியாத, அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமல் உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கிறது என்பதற்கு. மறுமையில் எதுவும் பயனளிக்காது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், செல்வமோ சந்ததிகளோ யாரும் பயனளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான குறைகள் இல்லாத இதயத்தை கொண்டு வருபவர்கள் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெறுவார்கள், ஈடேற்றம் பெறுவார்கள். எவருடைய இதயத்தில் இஹ்லாஸ் இல்லையோ நிச்சயமாக அது கல்பும் சலீமாக இருக்காது. எவருடைய இதயத்தில் முகஸ்துதி, ரியா போன்ற அல்லாஹ்விற்கு வெறுப்பான இணை வைப்புடைய அம்சங்கள் இருக்கிறதோ, உலக ஆசைகள் இருக்கிறதோ, பேருடைய ஆசை, புகழுடைய ஆசை, உலக ஆதாயங்களுடைய ஆசை, மறுமையுடைய அமலை கொண்டு யார் உலக ஆதாயத்தை எதிர்பார்க்கிறார்களோ அவருடைய கல்பு நிச்சயமாக கல்பும் சலீமாக இருக்காது. அவருடைய கல்பு நிச்சயமாக கல்பும் சலீமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல்களிலே மிகவும் உயர்ந்த அமல், மிகவும் சிறந்த இபாதத், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இபாதத் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் கல்வியை தேடுவது. அந்த கல்வியை தேடுவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற அந்த நியத்தில் இருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று தரக்கூடிய அந்த கல்வியை உலக ஆதாயங்களுக்காக தேடுகிறார்களோ, அதாவது மார்க்க கல்வியை உலக ஆசைகளுக்காக தேடுகிறார்களோ, சொர்க்கத்தின் வாசம் கூட அவருக்கு கிடைக்காது. சொர்க்கத்தின் வாசத்தை கூட அவரால் உணர்ந்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு சொர்க்கத்தை மிக தூரமாகி விடுவார். காரணம், தொலபுல் இல்மில் கல்வி தேடுவதில் அவருக்கு இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானார். எனவே நம்முடைய அனைத்து அமல்களிலும் நாம் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உமர் இப்னுல் கத்தாபுடைய அதிகமான துஆவாக இருந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகம் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு ஸாலிஹா, யா அல்லாஹ் என்னுடைய அமல்கள் அனைத்தையும் ஸாலிஹான அமலாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக ஹாலிஸா, அந்த அமல்கள் அனைத்தையும் இஹ்லாஸான அமலாக ஆக்கி வைப்பாயாக. உன் முகத்திற்காக செய்யப்படும் இஹ்லாஸான அமலாக என்னுடைய அனைத்து அமல்களையும் ஆக்கி வைப்பாயாக. வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, நான் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் உன்னையற்ற வேறு எவருக்கும் எந்த பங்கும் வைத்து விடாதே. நான்
நான் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் 100% உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே இஹ்லாஸாக செய்யப்பட்ட அமலாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் அடியார்களுக்கு கட்டளையிடுகிறார். قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له. என்னுடைய ஸலாத், என்னுடைய தொழுகை நான் அறுத்து பலியிடுவது, என்னுடைய கிரியைகள், ஹஜ் கிரியைகள், ومحياي ومماتي என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே, லா ஷரீக லஹு இதில் அவனுக்கு எந்த பங்கையும் நான் சேர்க்க மாட்டேன். என் வாழ்வும் என் மரணமும் என் தொழுகையும் என் அனைத்து அமல்களும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு. அவனுக்கு எந்த இணையும் என்னுடைய எந்த அமலிலும் ஆக்கிவிட மாட்டேன். இதுதான் இஹ்லாஸ், இதுதான் இஹ்லாஸ். எத்தனை நல்ல அமல்கள் நியத்து மாறியதன் காரணமாக பாவங்களாக மாறிவிட்டிருக்கின்றன. எத்தனை சிறிய சிறிய அமல்கள் நியத்து சரியாக இறந்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அமல்களாக மாறி இருக்கின்றன. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்கள், போன்ற விஷயங்களை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை நாம் நினைவு கூற வேண்டும். ஷிர்க்கை விட்டும் பாதுகாப்பு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். யா அல்லாஹ், நான் தெரிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். தெரியாத நிலையில் இணை வைத்திருந்தால் சிறுக்கு செய்திருந்தால் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். சிற்கை விட்டு என்னை பாதுகாப்பாயா. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். சிலைகளை வணங்குவதை விட்டும் யா அல்லாஹ் உனக்கு இணை வைப்பதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் பாதுகாத்தருள்வாயாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். எனவே இந்த துஆவின் பக்கம் அதிகம் தேவையுடையவர்கள் நாம் தான். இந்த துஆவின் பக்கம் அதிகம் தேவையுடையவர்கள் நாம் தான். என்னால் எறும்பு நடப்பதை விட மிகவும் மறைவாக நம் உள்ளத்தில் வந்து அடையக்கூடியதுதான் இந்த ஷிர்க் என்பது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த ஷிர்க்கை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதை விளங்கக்கூடிய, அதை வாழ்வில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும், அதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين صلى الله على نبينا محمد. أقيموا الصلاة.